அல்கமி அப்படின்னா இட் இஸ் அ லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ரோக்ராம். உங்களையே டோட்டலா பெரட்டி போடக்கூடிய ஒரு அனுபவபூர்ணமான ஒரு நிகழ்வு. இது ஒரு ஒர்க் ஷாப் இல்லை, இது ஒரு செமினார் இல்லை, இது ஒரு டீச்சிங்கே இல்லை, இது ஒரு கான்செப்டே இல்லை. இது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஒரு விவிஐபியை மீட் பண்ணணும். வாழ்க்கையில யார் யாரையோ சந்திக்கணும்னு நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க, நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட விவிஐபியை நீங்க இன்னும் சந்திச்சிருக்க மாட்டீங்க. அதை சந்திக்க வைக்கிறது தான் இந்த அல்கமி. இந்த மனிதரை சந்திச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். எல்லாமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னா பெரிய சந்தோஷம். சந்தோஷத்துக்காக தான் நீங்க எல்லாமே செய்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமா உங்களுக்கு எது வேணும்னா வாழ்க்கையில ரொம்ப நிம்மதி வேணும், பீஸ் ஆஃப் மைண்ட், ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதைத்தான் நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா அது கிடைக்கும். அடுத்தது சக்சஸ். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு சக்சீட் இன் லைஃப். மிகப்பெரிய ஒரு சிகரத்தை தொடணுங்கிறது தான் ஒவ்வொரு மனிதனுடைய மிகப்பெரிய லட்சியமாக இருக்குது. அதையும் நீங்க அடைவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரே ஒரு வேலை தான் நீங்க செய்யணும். இந்த விவிஐபியை நீங்க சந்திக்கணும். அதை சந்திச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இது யார் இந்த விவிஐபி? ரொம்ப ஆர்வமா அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்களா? வேற யாரும் இல்லைங்க, அது நீங்க தான். இந்த சந்திப்புக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை முழுமையா மாறிடும். உங்களையே உங்களை சந்திக்க வைக்கிற அந்த மிகப்பெரிய நிகழ்வு அதுதான் அல்கமி. இது அறிவு சார்ந்த நிகழ்வு அல்ல, இது ஒரு அனுபவபூர்ணமான ஒரு நிகழ்வு. அந்த காலத்துல புத்தா அரண்மனையை விட்டுட்டு அமைதியை தேடி போனாரு. இந்த காலத்துல மனிதன் அமைதியை தொலைச்சிட்டு அரண்மனையை தேடி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த அல்கமி அப்படிங்கிற இந்த அனுபவம் நீங்க எப்படி அமைதியாக ஒரு மிகப்பெரிய அரண்மனையில வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது தான் இந்த அல்கமி.